ஸ்ரீ குருபியோ நமக. பாருக்குள்ளே நல்ல நாடாம் நம் பாரத நாடு கிட்டத்தட்ட 200 வருடங்களாக ஆங்கிலேயர் ஆட்சிக்கு உட்பட்டிருந்தது. நம் நாட்டின் செல்வ வளங்களை கண்டு வணிகம் செய்யும் நோக்கத்தில் நம் நாட்டிற்குள் நுழைந்த அந்நியர்கள் நம் நாட்டின் வளங்களை சுரண்டுவதற்காக நம் நாட்டிலேயே தங்கி கொஞ்சம் கொஞ்சமாக அறியாமையில் வாழ்ந்த நம் முன்னோர்களை அடிமைகளாக்கினர். அந்த அடிமை வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற்று 77 வருடங்கள் முடிவடைந்து 78வது சுதந்திர தினத்தை நாம் இன்று சுகமாக கொண்டாடி கொண்டிருக்கும் இத்தருணத்தில், இச்சுதந்திர காற்றை சுகமாக கொண்டாடி கொண்டிருக்கும் இத்தருணத்தில், இச்சுதந்திர காற்றை சுகமாக சுவாசிக்க பாடுபட்ட நம் முன்னோர்களின் தியாகத்தை நாம் சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும். என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் இந்த அடிமையின் மோகம் என்று எண்ணி எண்ணி கண்ணீரையும் செந்நீரையும் சிந்தி பல்வேறு இன்னல்களையும் அனுபவித்துள்ளனர். 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 15ஆம் நாள் நமக்கு சுதந்திரம் பெற்று தந்தனர். அச்சுதந்திரத்தையே இன்று நாம் சுகமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சுதந்திரம் பெற்றுவிட்டால் மட்டும் போதுமா? பெற்ற சுதந்திரத்தை பேணி காக்க வேண்டாமா? கத்தியின்றி ரத்தமின்றி அஹிம்சை வழியிலே அயராது உழைத்து காந்தி பெற்று தந்த சுதந்திரம் இது. பாரத கொடியை காத்தே தீரவேன் என்று ரத்தம் சிந்தி திருப்பூர் குமரன் பெற்று தந்த சுதந்திரம் இது. சுதேசி கப்பலை செலுத்தியே தீரவேன் என்று செக்கிழுத்து வஉசி பெற்று தந்த சுதந்திரம் இது. அந்நியனுக்கு கப்பம் கட்ட மறுத்து தூக்கு கயிற்றை முத்தமிட்டு கட்டபொம்மன் பெற்று தந்த சுதந்திரம் இது. சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட இராணுவ வீரர்களுக்கு கடும் பயிற்சி அளித்து சுபாஷ் சந்திர போஸ் பெற்று தந்த சுதந்திரம் இது. சுதந்திரம் எனது புறப்புரிமை என்று முழக்கமிட்டு திலகர் பெற்று தந்த சுதந்திரம் இது. தன் கவிதை வரிகளால் விடுதலை உணர்வை ஊற்றி பாரதி பெற்று தந்த சுதந்திரம் இது. மொத்தத்தில் ஏராளமான இந்திய மக்கள் ரத்தம் சிந்தி பெற்று தந்த சுதந்திரம் இது. இவ்வாறு பலர் இன்னுயிரிந்து பெற்று தந்த சுதந்திரத்தை, தண்ணீர் விட்டு வளர்த்து கண்ணீரால் காத்த சுதந்திரத்தை நாம் கொண்டாடி மகிழ்ந்தால் மட்டும் போதாது, அதனை பேணி காக்க வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமை என்பதை நாம் மனதில் கொள்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.